நீங்க யார சொல்றீங்க? என் வீட்டு வேலைக்காரி சாவித்ரி தானே? இப்போதைக்கு என் மண்டை குடைச்சலே அவதான் சார். அவ யாரு, எந்த ஊரை சேர்ந்தவ, யார் அவளை அமுச்சு வச்சா, எதுவுமே தெரியல சார். கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி புதிரா இருக்கு. அவளை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஜான் ஏறினா முழம் சறுக்குது. அதான் ஏன் தெரியல. மிஸ்டர் செல்வநாயகம், இந்த கேள்விக்கு எல்லாத்துக்கும் விட கிடைச்சாச்சு. உங்க சந்தேகமும் உண்மை, நான் சொல்ற சதி கூட்டமும் உண்மை. உங்க வாழ்க்கையில நடக்கிறது எதுவுமே தானா தற்செயலா நடக்கிறது இல்ல சார். எல்லாமே ஏதோ ஒரு நோக்கத்தோட ஒரு சதிகார கும்பல் திட்டமிட்டு நடத்துற நாடகம். அதுக்கு ஆதாரம் இந்த போட்டோக்கள். என்ன போட்டோ சார்? காட்டுங்க. பாருங்க மிஸ்டர் செல்வநாயகம், உங்க வீட்டு வேலைக்காரியோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. அவளோட இமிடியேட் பாஸ் யாருன்னு பாருங்க. சார், இது அந்த நர்ஸ் டெய்சி சார். அப்படியேதான் சார், அப்படியேதான் சார். சார், இது ஒன்றும் பழைய காலத்தில் எடுத்த புராதன போட்டோக்கள் இல்ல சார். சமீபத்தில் ஃப்ரெஷ்ஷா எடுத்து சுட சுட பிரிண்ட் போடப்பட்ட போட்டோக்கள். பாருங்க, டெய்சி உங்களை கவுக்கிறதுக்கு எப்படி யோசனை சொல்லிட்டு இருக்கா பாத்தீங்களா? இத பாருங்க, பாதி கிணற தாண்டிட்டேன் சாவித்ரி தெத்து பல்ல காட்டி சிரிக்கிறா பாத்தீங்களா? சார், உங்க பொண்ண போதை மருந்துக்கு அடிமையாக்குன்னு டெய்சி இதுல உத்தரவு போடுறா பாத்தீங்களா? சார், அம்மாவையும் பொண்ணையும் சேர விடாம நான் பிரிக்கிறேன்னு சொல்லி சாவித்திரி சவால் விடுறா பாத்தீங்களா? இங்க பாத்தீங்களா சார், பரிமளத்தையும் அவ புருஷனையும் பேச விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த டெய்சி அவளுக்கு ஐடியா கொடுக்குறா பாத்தீங்களா சார்? சார் சார் போதும், ஸ்டாப் இட். இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது சார். நான் சந்தேகப்படுறது சரிதான். அந்த வேலைக்காரி சாவித்ரி ஆட்டி வைக்கிற சூத்திரதாரி இந்த டெய்சி தான். இந்த பொண்ணை என் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி உளவு பார்க்க தான் என் வீட்டுக்கு வந்தாளா? ரெண்டு பொட்டச்சிங்க என் வாழ்க்கைய சம்மட்டியால அடிச்சு தூள் தூள் ஆக்குறாங்க சார். சார் சார், இந்த டெய்சி தவிர வேற வேற யாராவது இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்களா சார்? இல்ல மிஸ்டர் செல்வநாயகம், ஆனா அந்த சாவித்திரியோட முழு தொடர்பும் அந்த டெய்சி கூட தான். அந்த டெய்சியை யாரோ பார்க்க வந்திருக்காங்க, அந்த போட்டோவும் இருக்கு. ஆனா இது உங்களுக்கு யூஸ் ஆகுமான்னு எனக்கு தெரியல, அதனாலதான் உங்ககிட்ட காட்டல. இத பாருங்க. சார், இவனா? இவன் செத்து போய் பல வருஷம் ஆகுதே சார். என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், என்ன சுத்தி நடக்கிற எல்லா குழப்பத்துக்கும் முக்கிய காரணமே இந்த நாய், என் வீட்டு கார் டிரைவர் முத்துதான் சார். இவன் அந்த திருட்டு பையன் முத்துவா? சார் 100% இவனே தான் சார். ஆனா இவனை போலீஸோட குண்டடிப்பட்டு எப்படி சார் பழைச்சான்? இப்பதான் சார் என்ன சுத்தி நடக்கிற சதிவலையோட வாலே கிடைச்சிருக்கு. இனி விட மாட்டேன் சார். இந்த வாலை பிடிச்சிட்டல்ல, கொஞ்சம் கொஞ்சமா இழுத்தன்னா அதோட உடம்பு எனக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் தான் அந்த சாவித்திரியை நான் நெருங்க முடியும். மிஸ்டர் சக்கரபாணி, நீங்க செஞ்ச உதவிக்கு வெறும் வார்த்தையால தேங்க்ஸ்னு ஒரு வார்த்தை சொல்ல முடியாது சார். ஆனா இன்னும் 2-3 உதவிகள் உங்க மூலமா எனக்கு தேவைப்படுது. அதுக்கப்புறம் தான் அந்த சாவித்திரியை நான் நெருங்க முடியும். சாவித்ரி, என் வீட்டுல இருந்துகிட்டு
எனக்கே துரோகம் பண்றியா? முதல்ல உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். நான் வரேன் சார், சந்திப்போம். சார், காரியம் முடிஞ்ச உடனே கேட்டி விட்டு கவுந்தடிச்சு ஓடிடுறாயா? காசை இறக்கிறதுக்கு மட்டும் தயாரா இருக்க மாட்டேங்கிறான். தானு, தானு, அம்மா, ஒரே தலைவலியா இருக்கு, கொஞ்சம் தைலம் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. ஏய், என்ன வேலை பண்ற நீ? உன்னை யாரு இதெல்லாம் எடுத்துட்டு வர சொன்னது? தானு, உன்னை தானே கூப்பிட்டேன், இவ எடுத்துட்டு வரா பாரு. அம்மா, சொன்னா கேட்டதானம்மா? இது வேலைக்காரியா, ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு தான் இந்த வீட்டுல சாப்பிடுமா. சாவித்ரி, அப்படியா சொன்ன சாவித்ரி? சொல்லு, உன்னை நான் வேலைக்காரி மாதிரியா வச்சிருக்கேன்? என் பிரீத்தி மாதிரி தானே உன்னையும் நான் நினைக்கிறேன். அது எப்படிமா? நீங்க சொல்றத கேக்குறதுக்கு வேணும்னா நல்லா இருக்கும். ஆனா நான் அந்த மாதிரி ஆசைப்படக்கூடாது இல்லையா? இத பாரு, பெரியவங்க பேசும்போது கேட்டுக்கணும், சும்மா எதிர்த்து பேசக்கூடாது. அப்படி இல்லம்மா, உங்க பொண்ணு பிரீத்தி இருக்கிறப்போ நீங்க எதுக்கு என்ன போய் பொண்ணா நினைக்கணும்? ஏன் நினைக்க கூடாது? கொஞ்சம் விட்டா தான நாமி உங்க தம்பி மாதிரி இல்ல புள்ள மாதிரின்னு சொல்லிடுவீங்க போல இருக்கு. என்ன சாவித்ரி, கிண்டல் பண்றியா? உண்மை அதுதான். இந்த உலகத்துல எந்த உயிரும் சரி, இன்னொரு உயிரை நேசிக்கும் போது ஒரு நிமிஷமாவது லாப நஷ்ட கணக்க பார்க்கத்தான் செய்யும். ஆனா உண்மையான ஒரு தாய் எந்த காலத்திலயும் சரி கஷ்ட நஷ்டத்தை பார்க்காம தான் அடுத்தவங்களை நேசிப்பா. கடவுள் புண்ணியத்துல எனக்கு அந்த மனசு இருக்கு. என்னால தானுவ தம்பியாவும் பார்க்க முடியும், உன்னை என் மகளாவும் நேசிக்க முடியும். இந்த அம்மாவோட மனசு இப்ப உனக்கு புரியாது சாவித்ரி. நாளைக்கு உனக்கும் கல்யாணம் ஆகி நீயும் ஒரு தாயாகும் போதுதான் இது உனக்கு புரியும். இந்த மூஞ்சிக்கு போய் ஒரு கல்யாணமா? இந்த மூஞ்சிக்கு போய் ஒரு கல்யாணமா? உனக்கு என்னடி அம்மா, நீ ராஜாத்தி மாதிரி இருக்க. எந்த ஒரு ராஜாத்தி நோண்டி நோண்டி நடப்பாமா? அம்மா, நான் உங்களை குத்தம் சொல்லலமா. நீ சொல்லாட்டியும் என் மனசு வலிக்கத்தாமா செய்யும். என்னால தானே உனக்கு இவ்வளவு வேதனை. இல்லம்மா, எனக்கு இப்படி ஆகணுங்கிறது விதி. அதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? ஆனாலும் நீ கொஞ்சம் அடங்கி ஒடுங்கி ஒரு இடத்துல இருக்கிறியா சாவித்ரி? சும்மா இங்கேயே அங்கேயே நடந்துகிட்டு இருந்தா அந்த கால் எப்படி ஆறும் சொல்லு. நல்லா சொல்லுங்கம்மா. ஒரு இடத்துல உட்காரதே இல்ல. இந்த ரூமுக்கு போறா, அந்த ரூமுக்கு போறா, இவ்வளவு ஏமா? நான் சாயங்காலம் 7 மணிக்கு டாக்டர்கிட்ட செக்அப் போகணும்னு சொன்னேன், காதுலே வாங்கிக்க மாட்டேங்குதுமா. இதெல்லாம் எதுக்கு நீ அவகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க? 7 மணி ஆச்சுன்னா நீ போய் ஆட்டோ கூட்டிட்டு வா, நாம அவளை கூட்டிட்டு போவோம். ஐயோ, அதெல்லாம் வேணாம்மா. நான் தான் இப்போ குதிங்கால நடக்க கத்துக்கிட்டேன்ல. ஒன்னும் தேவையில்லை, சும்மா தத்தி தத்தி நடந்துகிட்டு இருக்க. முதல்ல என் கைய பிடிச்சுக்க, கொஞ்ச நேரம் நடந்து பழகலாம் வா. இல்லம்மா, நான் இந்த குச்சியை வச்சு நடந்துக்கிறேன். என்ன பிடிச்சுக்க. காலை ஊனி நடந்தாதான் காலு கோணிக்காம இருக்கும். அப்படி இல்லைன்னா யார் உன்னை கல்யாணம் கட்டிக்கிறது? ரொம்ப நல்லதா போச்சு. இந்த மூஞ்சுக்கும் இந்த பல்லுக்கும் கோணி போன சாவித்திரிய யாரு பொண்ணு பார்க்க வர போறாங்க? நீ இந்த பிரீத்தியோட பேசி பேசி நீயும் அவளை மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்ட. போட்டனா பாரு, புடி கைய, புடின்னு சொல்றேன்ல. வா நட, காலை நல்லா வை. வா, மெதுவா காலை நேரா வை, மெதுவா நட. தானு, அம்மா,
உங்க ஐயா வந்திருக்காரு, காஃபி கீஃபி ஏதாவது வேணும்னா கொடு. சரிங்கம்மா. ஏய் நில்லு, எங்க போற? கையப்பிடி. இல்ல நான் ஐயாவுக்கு போய் நீ காஃபி கையப்பிடின்னு சொல்றல்ல, இல்லம்மா நான் போய் கையப்பிடி முதல்ல. காலை எடுத்து வை. ஐயா அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. எங்க வீட்ல வச்சு நடந்த விபத்துக்கு நாங்க தானே பொறுப்பு எடுத்துக்கணும். அன்னைக்கு என்னடானா பிரீத்தியால உன் கைய அறுத்துக்கிட்ட, அப்புறம் என்னடானா என்னால நீ காலை பொசுக்கிக்கிட்டு அவதிப்பட்டுக்கிட்டு இருக்க. எங்களால நீ படுற கஷ்டத்தை ஐயாவும் பாத்துக்கிட்டு தானே இருக்காரு. அதனால அவர் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. ஐயா காபி. ஏய் பட. தானு போய் ஆட்டோ கூட்டிட்டு வா. எதுக்குமா? டேய் என்ன தெரியாத மாதிரி கேக்குற? சாவித்திரி ஆஸ்பத்திரி கூட்டு போனல, போய் கூட்டு வா போ. அம்மா அதுக்கு இன்னும் நேரம் இருக்குமா? இப்ப நீ போய் கூட்டு வரையா இல்ல நான் போய் கூட்டு வரட்டுமா? அம்மா ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுக்குமா, சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்துடுறேன். அந்த சமையல் வேலையெல்லாம் நான் பாத்துக்கறையா, நீ போய் கூட்டு வா. அம்மா வேலைக்காரங்க எங்களுக்காக நீங்க அடுப்படியில வேகணுமா? இப்ப நீ போறியா இல்ல நான் போட்டுமா? அம்மா நான் சொல்ல. ஏய் தானு, என்னடா உங்களுக்குள்ள பிரச்சனை? அந்த பொண்ணு ஹாஸ்பிடல் போன அவ்வளவுதானே? கார்ல ஏறு, நானே கூட்டு போறேன். நானும் கூட வரட்டுமான்னு கேளு தானு. எவ துணை எனக்கு வேணான்னு சொல்றா? அப்படின்னா நானே. ஏய், இந்த பொண்ணு வயசுல எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா, எப்படி நடந்துக்கணும் எனக்கு தெரியும். அனுப்பி வை. போமா, அப்பா கூப்பிடுறாருல்ல, போ. வா. நடக்க முடியாதா? வா, நான் பிடிச்சிக்கிறேன். வா வா போ. என்னங்க ஐயா, ஆஸ்பத்திரிக்கு போய் டாக்டர் பார்க்கலாம் தானே சொன்னீங்க, இப்ப வேற எங்கேயோ கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இது என்ன இடம்? இதுவும் ஆஸ்பத்திரி தான். இங்க 1க்கு 4 டாக்டர் இருக்காங்க. பார்க்க வீடு மாதிரி தானே இருக்கு. இதுவா ஆஸ்பத்திரி? ஐயா எனக்கு கால் நல்லா தானங்க இருக்கு, நம்ம வீட்டுக்கே போயிடலாங்க ஐயா. ஏய், அது எப்படி? ஹாஸ்பிடலுக்கு வந்துட்டு டாக்டர்கிட்ட காட்டாம போனே எப்படி? ஐயா வேணாங்க ஐயா. போகல. ஐயா சொல்லுங்க போ. ஐயா. ஐயா வேணாங்க இல்ல, ஐயா. ஐயா என்ன இது? போனவங்கள இன்னும் காணோம். யாரு மேலயும் அக்கறை காட்டாத மனுஷன் திடீர்னு சாவித்திரி மேல அக்கறை காட்டுறாரேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா இந்த மாதிரி கவலைப்பட வச்சுட்டாரு. தானோ தானோ. அம்மா என்னம்மா? ஏம்மா இப்படி வாசலே வந்து நின்னா போனவங்க வந்துருவாங்களா? அந்த ராமமூர்த்தி கிளினிக்ல எப்பவுமே கூட்டமாதமா இருக்கும். என்னடா நீ அர்த்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? உங்க ஐயா என்னைக்கு வரிசையில நின்னு போயிருக்காரு? அவரு தடான்னு நேரா டாக்டர் ரூமுக்குள்ள போவாரு. அப்படி இருக்கும்போது ஏன் இவ்வளவு லேட் ஆகுதுன்னு தெரியலையே. ஏண்டா உங்ககிட்ட கிளினிக்கு போன் பண்ணி கேளுன்னு சொன்ன, கேட்டியா இல்லையா? அம்மா கிளினிக்கு போன் பண்ணேன், அங்க ஐயாவும் சாவித்திரியும் இன்னும் வரலையாம். வந்த உடனே நானே போன் பண்றேன்னு சொல்லி அந்த நர்ஸ் பொண்ணு சொல்லிச்சுமா. இன்னும் வரலன்னா என்னடா அர்த்தம்? அம்மா ஐயா போகும்போது டிராபிக் ஜாம்ல மாட்டிருக்கலாம், இல்லைன்னா நம்ம தகுதிக்கு சின்ன ஆஸ்பத்திரி போறதா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆஸ்பத்திரிக்கு சாவித்திரி கூட்டு போயிருப்பாருமா. யாரு? உங்க ஐயாவா? இவர் என்ன சாவித்திரி மேல இருக்கிற அக்கறையினால கூட்டிட்டு போனாருன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எங்க அவர் பொண்டாட்டி நான் அவளை ஆட்டோவுல கூட்டிட்டு போனா அவர் கௌரவத்துக்கு குறைச்சல்னு நினைச்சு அவர் கூட்டிட்டு போயிருக்காரு. இந்த லட்சணத்துல அவர் பெரிய ஆஸ்பத்திரிக்கு வேற கூட்டிட்டு போறாராக்கும்.
ஐயோ இப்ப எங்க தான் போனாரு ஒண்ணுமே புரியலையே. போகும்போது வண்டியை வேற வேகமா எடுத்துட்டு போனாரு. டேய் நீ போய் கொஞ்சம் வாசல்ல பாத்துட்டு வாடா. போடா. சரிம்மா. போடா போ. சொல்லு, நீ யாரு? என்னங்கய்யா இது? நான் உங்க வீட்டுல வேலை செய்ய வந்த சாவித்திரிங்கய்யா. ஏய், அது நீ போடுற வேஷம். நிஜத்துல நீ யாரு? சொல்லு. ஐயா நான் சாவித்திரி தான்யா. சரி, நீ சாவித்திரியாவே இருந்துட்டு போ. உன்னை என் வீட்டுக்கு அனுப்புனது யாரு? அதை மட்டும் சொல்லு. ஐயா நீங்க என்னங்க ஐயா கேக்குறீங்க? உங்க பொண்ணை பார்க்க அம்மா ஆள் வேணும்னு சொன்னதுனால தானே நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். அதை தாண்டி நான் கேட்கிறேன், என் பொண்ணுக்கு போதை பழக்கத்தை அடிமையாக்கி அதை குணமாக்கிறதுக்கு ஒன்னு அனுப்பி வச்சானே, அவன் யாருன்னு எனக்கு சொல்லு. ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் இங்க இருக்க மாட்டேன். ஏய், எழுந்த கொன்னுடுவேன். நான் சொல்றபடி நடந்துகிட்டா உனக்கு நல்லது. உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன். பதிலுக்கு அவன் யாருன்னு எனக்கு அடையாளம் காட்டு. எதுக்காக உன்னை என் வீட்டுக்கு அனுப்பி வச்சான் அத நீ சொல்லிட்டா உனக்கு பிரச்சனையே இல்ல. இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிடுவேன். ஐயா எனக்கு எதுவுமே தெரியாதையா. உங்க பொண்ணை பாத்துக்க சொல்லிதான் எங்க பெரியப்பா என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டாரு. பொய். நீ சொல்றது எல்லாமே பொய். சித்திக போற நேரத்துக்குள்ள என்னால எல்லாத்தையும் நிரூபிக்க முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி உன் வாயாலேயே அந்த உண்மையெல்லாம் வர வைக்கணும். சொல்லு, உன்னை அனுப்பி வச்சது யாரு? எதுக்காக அனுப்பி வச்சா? என்ன பழி வாங்கறதுக்கா இல்ல எங்கிட்ட இருந்து பணம் கொடுக்கறதுக்கா? நீங்க என்னென்னமோ சொல்றீங்க ஐயா. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயா நான் என்னையா தப்பு பண்ணேன்? ஏன் என்ன இப்படி அடிக்கிறீங்க? ஏன் அடிக்கிறேன்னா வரேன்டி. ஒருவேளை இந்த மனுஷனுக்கு சாவித்திரி தான் பிரியாங்கிற விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சோ? ஐயோ இப்ப என்ன பண்றது? இப்படிதானே 15 வருஷத்துக்கு முன்னாடி என் குழந்தைய எங்கேயோ கொண்டு போய் தொலைச்சிட்டு வந்து நின்னாரு. அந்த மாதிரி ஏதாவது? சேச்சே, அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது. அவதான் பிரியாங்கிற அடையாளத்தையே நான் அழிச்சிட்டேனே. உண்மையிலேயே அவருக்கு எதுவுமே தெரியலன்னா அப்புறம் எதுக்கு சாவித்திரி மேல திடீர்னு இவ்வளவு பாசம் காட்டுறாரு அவரு? என் கண்ணை பாரு. என் கண்ணை பார்த்து உண்மைய சொல்லு. நீ சாவித்திரியா? என்னையா நீங்க இன்னும் மறுபடியும் சாவித்திரியான்னு கேக்குறீங்க? நீ பிரியான்னு நான் சொல்றேன். பிரியாவா? பிரியா யாருன்னு எனக்கு தெரியாதியா? போய். நீ பிரியாதான். நீ பிரியாவே தான். இல்லைங்கய்யா, நான் பிரியா கிடையாது. சரி, நீ பிரியா இல்ல. அப்பம் பேர் முத்துதானே? இல்ல, அது யாருன்னு எனக்கு தெரியாது. தெரியாது. உனக்கு முத்துன்னு ஒரு அப்பன் இருக்கான், அதுவே தெரியாது, அப்படிதானே? என் அப்பா முத்து கிடையாது. சரி, முத்து யாருன்னு உனக்கு தெரியாதுன்னு சொல்ற. ஆமா. சரி சரி இருக்கட்டும். அப்ப நர்ஸ் டெய்ஸின்னு ஒருத்தி இருக்காளே, அவ யாருன்னு தெரியுமா? அவங்கள பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்கள என் பெரியப்பாக்கு நல்லா தெரியும். அவங்க சொல்லிதான் என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டாங்க. ஆனா நான்
தேசி அவங்களெல்லாம் ஒன்னும் பார்க்கல. மறுபடியும் போய் சொல்றேன். போட்டா புள்ளையாச்சேன்னு பாக்குறேன். இல்லைன்னா உன நார் நாரா கிழிச்சு போட்டுடுவேன். சரி, கடைசி ஒண்ணு கேட்கிறேன். உண்மையை சொல்லு. பிரியா தானே அந்த டெய்ஸிய கைக்குள்ள போட்டுக்கிட்டு உன்னை என் வீட்டுக்கு அனுப்பி வச்சது உன் அப்பன் அந்த முத்து தானே? அவன் இப்ப எங்க இருக்கான்? ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு போய் போய் திரும்ப திரும்ப போய் சொல்ற. ஏதவன் இருக்கிறச்ச அம்பு நோக வேணான்னு பாக்குறேன். ஆனா நான் இவ்வளவு செஞ்சு நீ வழிக்கு வர மாட்டேங்கிறியே. சரி, உனக்கு முத்து யாருன்னு தெரியாது, ஆமாயா. டெய்ஸி யாருன்னு தெரியாது, அப்படிதானே? ஆமாயா. இந்த போட்டோல உங்க கூட இருக்கிறது யாருன்னு சொல்லு.